ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பன்னீர் வச்சு பிரியாணி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. மேக்ஸிமம் பன்னீர்னால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வச்சு நம்ம பிரியாணி பண்ண போகிறோன்றது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் பிரியாணி செய்ய முடியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பன்னீர் வந்து மசாலாலாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பன்னீரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அந்த ஃப்ரையோட அந்த மசாலா இருந்தால் தான் நமக்கு அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரெல்லாம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பன்னீரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, பன்னீருக்கு மட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ஃப்ரை ஆயில் நம்ம அப்படியே பிரியாணி நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாவில் மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. இந்த மாதிரி டக்குன்னு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டோடனே 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரை ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம 2 பக்கம் இதுமாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். மீதி இருக்கிற பன்னீர் இதேமாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே தான் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண ஆயிலை நான் யூஸ் பண்ணி நான் பிரியாணி பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணினா அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்துக்கிட்ட அந்த நறுக்கின வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம்லாம் நல்ல லேயராக பிரிய ஆரம்பிக்கும். நமக்கு வதக்கி எடுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் வதங்குறது தான் முக்கியம், நம்ம பிரியாணிக்கு முக்கியமான விஷயமே. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கே 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை நம்ம ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நான் வெங்காயம் வதக்கும் போது தான் ரைஸை நான் எடுத்து ஊற வைப்பேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி நான் வந்து பன்னீர் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். யூனிட் ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊறிச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. நம்ம பிரியாணி பண்ணும்போது நமக்கு ரைஸ்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஸோ 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் நம்ம வதக்கிட்டு இருந்தோம். அது என்னாச்சு இந்த ஸ்டேஜில் போய் பார்க்கலாம். வெங்காயமும் அந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்குள்ளேயும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம். ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலான தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளி நம்ம இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்கியிருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 3ஐயும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி மசாலாவோட இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் இன்னும் சேர்க்கவே இல்லை. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதையுமே வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எப்பவுமே வந்து பாதி அளவு ரைஸ் எடுத்தோன்னா அதுக்கு 1 மடங்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அந்த ரேஷியோ எப்படி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும்.
இன்னும் நான் வந்து பிரியாணியில் வந்து நான் உப்பு போடவே இல்லை. இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். ஸோ தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி கூட நீங்கள் வந்து தண்ணியை கொதிக்க வைக்கலாம். நான் வந்து குக்கரோட மேலே மூடி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் பாதியாக க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வைக்கிறேன். கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ரைஸை கழுவி வச்சுருக்கேன். இந்த டைமில் நான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணியை இல்லாமல் ட்ரை பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி நல்லா மெஷர்மெண்ட்டோட தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணியை இல்லாமல் டைமில் சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். என்ன தான் நம்ம பிரியாணி பண்ணாலும் அந்த புதினா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் போய் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை நமக்கு தர்றதே. ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி விசில் போட்டு எடுக்க வேண்டியது தான். லைட்டாக மேலோட்டமாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பன்னீர் நமக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ரைஸில் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் இந்த மாதிரி போட்டு எடுங்க. நான் வந்து 1 விசில் போட்டிருக்கேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. சப்போஸ் தம் போடுறதுனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து விசில் போட்டு நான் வந்து குக்கரில் பிரியாணி பண்ணி எடுக்க போகிறேன். விசிலெல்லாம் வந்து முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். செம்ம மணக்க அப்படியே ஒரு சூப்பரான எம்மியான அதுவும் பன்னீரில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். என்னோடய ஹிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் பிரியாணி. அப்படியே லைட்டாக மேலாப்பில் நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட அதை நீங்கள் கொடுக்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அழகாக லைக் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பன்னீரில் எப்படி பிரியாணி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டக்குன்னு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.